திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய பதியங்களை நம்ம சிந்திச்சுட்டு வரும்போது இடையில கொஞ்சம் இடைவெளி விழுந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து தொடர்ந்து சிந்திக்கலாம். பண் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதிர்கொள் பாடி தளத்தை அடைஞ்சு அங்கேருந்து திருவேல்விக்குடி பெருமானை வணங்கி அங்கே திருத்துருத்தி பெருமானையும் அந்த ஒரு பாடல்லையே வச்சு பதியம் பாடுறாரு. இது ஏற்கோன் கலிக்காமர் புராணத்தில் எத்திசையும் தொழுது ஏத்த மத்த யானை எடுத்து எதிர்கொள் பாடினை அடைவோம் என்னும் சித்த நிலை திருப்பதிகம் பாடி வந்து செல்வமிகு செலும் கோயில் இறைஞ்சி நன்னி அத்தர்தமை அடிவணங்கி அங்கு வைகி அருள் பெற்று திருவேல்விக்குடியில் எய்தி முத்தி தரும் பெருமானை துருத்தி கூட மூப்பதில்லை என்று பதிகம் மொழிந்தார் என்று சொல்றார். முத்தி தரக்கூடிய பெருமான இந்த வேள்விக்குடியையும் திருத்துர்த்தியும் சேர்த்து இந்த பதிகத்தில் பாடுறாருன்னு சொல்றாரு. பதிகம் பாடல். திருச்சிற்றம்பலம். மூப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பதில்லை சேர்ப்பது காட்டகத்து ஊரினுமாக சிந்திக்கு நல்லால் காப்பது வேள்விக்குடி தன்துருத்தி எங்கோன் அரைமேல் ஆர்ப்பது நாகம் அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படோமே. இவருடைய பெருமை, அதாவது இவரை பற்றி தெரிஞ்சா அவரை நாங்கள் ஆட்பட மாட்டோமே அப்படின்னு சொல்றாங்களாம். அதாவது பழிப்பது போல புகழ்ந்து கூறக்கூடிய பாடல்கள். இறைவனுக்கு ஆதி அந்தம் இல்லாத பிறப்பு இறப்பு இல்லாத பெருமான். அவருக்கு மூப்பு இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. அவர் காட்டில் இருக்கக்கூடிய பெருமான். இவரை பற்றி சிந்திக்கலையாம். வேள்விக்குடியையும் தன் துருத்தி, அதாவது இந்த துருத்தி என்ன அந்த தளத்துலையும் இருக்கக்கூடிய பெருமான் எப்படி இருக்காராம், அரை மேல நாகத்தை இறுக்கி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவரை பற்றி தெரிஞ்சிருந்தா நாங்கள் இவரை ஆட்படாமல் இருந்திருப்போம், இவரை வணங்காமல் இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பிறத்தல், பின்பு வளர்ந்து மூப்பு வந்து இறக்குறது, இது உயிர் வர்க்கத்தோட செயல். இது இல்லாதவன் தான் இறைவன். இந்த பிறப்பு இறப்பு இல்லாத இறைவர் இவரே அப்படின்னு நன்கு தெரிஞ்சுக்கிட்டு நாம் இவருக்கு ஆட்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இப்படி ஆட்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவரை மறைச்சு நிற்கக்கூடிய அறியாமை, அதாவது ஆணவம். அந்த அறியாமை நீங்கிறதுக்கு வழி என்ன? அந்த அறியாமை நீங்கிருச்சுன்னா அணையிலிருந்து வரக்கூடிய நீரானது எப்படி எந்த தடையும் இல்லாமல் கடலுக்கு போகுமோ, கயிறு அருந்த ஊஞ்சல் எப்படி தரையை சார்ந்து இருக்குமோ, அது மாதிரி இறைவனை ஆட்படுவதற்கு எந்த ஒரு இடையீரும் இல்லை. அது சிவபெருமானே இறைவன் என்பதை நம்ம அறத்தத்த சிவாச்சாரியார் 22 ஏதுக்களால் நமக்கு எடுத்து காமிக்கிறார். அடுத்த பாடல். கட்ட காட்டின் நடமாடுவார் யாவர்க்கும் காட்சி ஒன்னார் சுட்ட வெந்நீர் அணிந்து ஆடுவார் பாடுவார் தூய நெய்யால் வட்ட குண்டத்தில் எரி வளர்த்து ஓம்பி மறைவயில்வார் அட்ட கொண்டு உண்பது அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படோமே. காட்டுல நடுல நடனமாடக்கூடிய பெருமான், அவர் காட்சி எல்லாரால அவரை பார்க்க முடியாது. அதாவது ஞானிகளால் அணைந்தோர் தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களால தான் இறை காட்சியை காண முடியும். தூய நெய்யால் வட்ட குண்டத்தில் அந்த வேள்வி வளர்த்து ஓதக்கூடிய அந்த மறை பயிலக்கூடிய வேள்வி வளர்க்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க அந்த ஊரில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பேரும் 1000 பேருடையார் பெண்ணோடு ஆணும் அல்லர் ஊரும் அது ஒற்றியூர் மற்றையூர் பெற்றவா நாமறியோம் காரும் கருங்கடல் நஞ்சமது உண்டு கண்டம் கருத்தார்க்கு ஆரம் பாம்பு ஆவது அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படோமே. அவருக்கு பேரு 1000, ஒரு பேர் இல்லை 1000 பேர் இருக்கு. அவர் பெண்ணும் சொல்ல முடியாது, ஆணும் சொல்ல முடியாது, ரெண்டுமா இருக்காரு. பெண்ணும் பாதி பெண்ணுருவா இருக்காரு. அவருக்கு ஊர் சொந்த ஊர் இல்லையா, ஒற்றி ஊரா இருக்கான். அவர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேற என்ன இருக்கா, வேற ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவர் கருங்கடல் நஞ்சு அமுது உண்டு கண்டன் கருத்தாருக்கு ஆரம் பாம்பு, அதை இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய அணிகலன் பாம்பா இருக்கு. அவருக்கு இப்படிலாம் இருப்பாருன்னு தெரிஞ்சா நாங்கள் வேற வணங்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன கொம்பும் இல ஆமையும் பூண்டு அங்கோர் ஏறும் ஏறி காண காட்டீர் தொண்டர் கண்டன சொல்லியும் காமுறவே மானை தோல் ஒன்றுடுத்து புலித்தோல் ஒல்பியர்க்கு மிட்டி
யானை தோல் போர்ப்பது அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படோமே. ஏன கொம்புன்னா ஆமை கொம்பும், ஏனம்னா பன்றி, பன்றியின் கொம்பையும் ஆமையின் கொம்பையும் அவரு அணிஞ்சிருக்காரு. அதாவது திருமால் அந்த அவதாரம் எடுத்திருக்கும் போது, பன்றி அவதாரம் எடுத்திருக்கும் போதும் ஆமை அவதாரத்தில் இருக்கும் பொழுதும் அதனுடைய செருக்க அழித்து அதனுடைய அடையாளமா அதை அணிஞ்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடியவர் காட்டுல அவரை பார்த்தா எல்லாரும் சொன்னாங்களாம். அவங்க சொன்னதை கேட்டு நாங்க அவர் மேல ஆசைப்பட்டுட்டோம். அவர் எப்படி இருக்காரா, மானை தோலை உடுத்தியிருக்காரு, புலித்தோலை போர்த்தியிருக்காரு, யானையின் தோலையும் போர்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. கூட்டி கொண்டு உண்பதோர் ஊனிலர் ஊரிடு பிச்சையல்லால் கூட்டி கொண்டு ஏற்றினை ஏறுவர் ஏறி ஒரு பூதம் தம்பால் பாட்டி கொண்டு உண்பவர் பாலிதோறும் பல பாம்பு பற்றி ஆட்டிக் கொண்டு உண்பது அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படோமே. அவருக்கு இறைவனுக்கு சுவையா சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லையா, வீடு வீடா போய் ஊரிடு பிச்சை எறிஞ்சுக்கிட்டு இருக்காராம். அந்த பிச்சை வாங்குறது எதுக்குன்னா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் பிச்சை பாத்திரத்துல வாங்குறாரு. அப்படி இருக்கு, ஒரு உண்றதுக்கு ஒரு உணவு இல்லாம இருக்காரு. எருத கயித்துல கட்டி அதுல போய் ஏறி உட்கார்ந்துருக்காரு. இந்த பூதங்கள்லாம் பாட்டு சொல்ற மாதிரி அதை பாடிக்கிட்டு இருக்கான். இப்படி புற்றுல இருக்க பாம்புகள்லாம் இவரு பிடிச்சு ஆட்டி பிழைக்கக்கூடியவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. குறவனார் தம் மகனார் மணவாட்டி, குறவனார் தம் மகள், அதாவது முருகப்பெருமானோட வள்ளி குறத்தி மணவாட்டி அப்படின்னு சொல்லி, கொல்லை மறவனாராய் அங்கோர் பன்றிபின் போவது மாயம் கண்டீர் இறைவனார் ஆதியார் சோதியராய் அங்கோர் சோர்வுபடா அரவனார் ஆவதறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படோமே. பன்றிக்கு பின்னால போனாராம். எப்ப போனாரு அப்படின்னா, நம்ம அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு பன்றி விரட்டிட்டு போவாரு. அப்படி அந்த வரலாறு ஏதோ சொல்றாங்க. பித்தரை ஒத்தொரு பெற்றியர் நற்றவை என்னை பெற்ற முற்றவை தம்மனை தந்தைக்கு தவ்வைக்கு தம்பிரானார் செத்தவர் தம்தலையிற் பழிகொள்வதே செல்வமாகி அத்தவமாவது அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படோமே. இவரு எனக்கு மட்டும் என்னை மட்டும் ஆட்கொள்ளல, என்னை பெற்ற தாயும் அவர்களுக்கு அன்னை தந்தை தமக்கை இப்படி எல்லாருக்கும் இறைவரா இருக்கக்கூடிய என் பெருமான் பித்தரை போல இருக்காரு. அதுவும் இல்லாம இறந்தவருடைய தலையோட்டுல பிச்சை எடுக்கிறாரு. இப்படிலாம் இருக்கிறது தெரிஞ்சா நாங்க அவருக்கு ஆட்படுவோமா? இந்திரனுக்கும் ராவணனுக்கும் அருள் புரிந்தார். மந்திரம் ஓதுவர் மாமரை பாடுவர் மான்மரியர் சிந்தூர கண்ணனும் நான்முகனும் உடனாய் தனியே அந்தரம் செல்வது அறிந்தோமே நாம் இவருக்கு ஆட்படோமே. இந்திரனுக்கும் ராவணனுக்கும் அருள் புரிஞ்சாரு. மந்திரம் ஓதும் மாமரைகள் பாடக்கூடிய அந்தணர்களுக்கும் வேடர்களாக இருக்கக்கூடிய மான்கன்றை பிடித்து இருக்கக்கூடிய மானா இறைவன் கையில வச்சிருக்காரு. அதை சொல்றாரு, மான்கன்றை பிடித்து இருக்காரு. மாலயன் என்று 2 பேருக்கும் அவரோடு சேர்ந்திருக்காரு. அதாவது மாலயன் 2 பேரும் உடனா இருக்க அவரோடு மட்டும் இல்லாம தான் தனியாவும் இருக்காரு இப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. இப்படி இருக்கக்கூடிய பாடல் தொண்டன் ஆரூரன் ஆட்படுமாறு சொல்லி பாடவல்லார் இந்த பரலோகத்தில் இருப்பது பண்டமன்றே அப்படின்னு சொல்லி, இந்த பகைவருக்கு அவர்கள் வணங்கக்கூடிய அரசனும் மேன்மை பொருந்திய திருநாவலூர் தலைவனுமாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன இந்த பாடக்கூடிய சிவனடியார்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வந்து சேராது, அவங்க பரலோகத்தில் இருப்பது எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு. திருச்சிற்றம்பலம்.